அம்மா 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 ஐயோ அம்மா 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 உங்களை இந்த கோலத்திலாக நான் காண வேண்டும். அம்மா அம்மா சோலையாக இருந்த உங்கள் வாழ்வு பாலைவனமாகிவிட்டதே. அம்மா நான் கொடுத்து வைக்காத பாவையாக அம்மா 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 அழுதி அறியாத உங்கள் கண்கள் இப்படி கண்ணீரை யாராக பெருக்குவதை காணவா இந்த பாவிதான் உயிரோடு இருக்கிறேன். அம்மா 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 நீ அழாதே முத்தையா. அம்மா இந்த அப்பாவை நீ எப்போதடா காண? ஐயோ அம்மா அம்மா ஐயோ என்றால் அல்லவா உங்களுக்கு இந்த நிலை? என்பை வளப்படுத்திய உங்கள் வாழ்வை நானே பாழாக்கி விட்டேனே. அம்மா அம்மா என்னை மன்னிக்க மாட்டீர்களா? என்னை மன்னிக்கவே மாட்டீர்களா? அம்மா கேட்டிருந்தா நமக்கு இந்த கெதி வந்திருக்குமா முத்தையா? ஐயோ அம்மா அம்மா நான் அவரிடம் மன்னிப்பு கேட்காதால் தானே நீங்கள் என் தந்தை இழந்தீர்கள். அந்த அக்கிரம காரணம் நான் மன்னிப்பு கேட்காதால் தானே நீங்கள் என் தந்தை இழந்தீர்கள். அநியாயக்காரன், துரோகி. முத்தையா என்ன இது? அந்த அநியாயக்காரன் உடலை துண்டு துண்டாக வெட்டி என் தந்தையின் உடலை போல அவன் உடலை எரித்து. முத்தையா முத்தையா நான் சொல்வதை இப்போது கூட கேட்க மாட்டாயா? அந்த கொடியவனின் ஆத்திரம் உன் தந்தையை அழித்தது. உன் ஆத்திரத்தால் உன்னையே அழித்துக் கொள்ள பார்க்கிறாயா? உன் தந்தையின் கட்டளைப்படியாவது அதை மறுக்காதே. என்னமா செய்ய வேண்டும் சொல்லுங்கள். அந்த பண்ணையாரின் உடலை கூறுபட வேண்டுமா? அவன் அங்கங்களை சிறு சிறு துகள்களாக சிதறடிக்க வேண்டுமா? அகங்காரம் பிடித்து அவன் தலையை வெட்டி உங்கள் காலடியே வைக்க வேண்டுமா? சொல்லுங்கள் அம்மா, என்ன செய்ய வேண்டும்? அதெல்லாம் வேண்டாம் முத்தையா. மனிதருக்கு மனிதர் விரோதி அல்லப்பா. அவரவர் கொள்கைகள் தான் விரோதி. அதைத்தான் போக்க வேண்டும். பண்ணையார் உடலை கூறு போடக்கூடாது. அவன் உள்ளத்தை கூறு போட வேண்டும். அவனது அங்கங்கள் சிதறக்கூடாது. அகங்காரம் சிதற வேண்டும். அவனை வெட்டி வீழ்த்தக்கூடாது. அவனது கர்வம் வீழ்த்தப்பட வேண்டும். இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று உன் தந்தை என்னிடம் சொன்னார். உன்னை கொண்டு அதை நிறைவேற்ற செய்வதாக நான் அவனும் சபதமும் செய்தேன். என் சபதம் நிறைவேற வழி செய். வீணே அவனை கொண்டு நீயும் ஆண்டு விடாதே. கொண்ட கணவரை தான் இழந்து தவிக்கிறேன். பெற்ற மகனையும் இழந்து தவிக்கும் துர்பாகியத்தை தந்து விடாதே முத்தையா. அம்மா, உங்கள் பொறுமையால் என் கைகளை கட்டி போட்டு விட்டீர்களே. என் தந்தையை எரித்த தீ அணைந்தாலும் என் உள்ளத்திலே மூண்ட தீ அணைவே அணையாதம்மா. அம்மா, அந்த நீச்சன் உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் என் நெஞ்சில் வேல் பாயுமே. அம்மா, உங்கள் வெறும் நெற்றியையும் வெம்பும் மனத்தையும் பார்த்து நான் எப்படி அம்மா பொறுத்திருப்பேன்? முத்தையா, உன் தாய்க்கும் தந்தைக்கும் நீ கடமைப்பட்டவனாக இருந்தால் தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை என்ற அருள் நெறியை கடைபிடிப்பவனாக இருந்தால். அம்மா, வகுத்த வழி பிசக மாட்டான், சொன்ன சொல்லை மீற மாட்டானமா உங்கள் மகன்? சொல்லுங்கள், அந்த இரக்கமற்ற அரக்கனை என்ன செய்ய வேண்டும்? உடன்பிறப்பென்ற பாசத்தையும் மறந்த அந்த பைசாசத்தை என்னமா செய்ய வேண்டும்? என் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க செய்ய வேண்டும். அம்மா, ஆம், அவன் வாழ்நாள் முழுவதும் தன் தவறுக்காக எண்ணி எண்ணி கண்ணீர் விட வேண்டும். மானம் இழந்து மனம் நொந்து தலை குனிந்து வெட்கத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை விட வேண்டும். இவ்வளவுதானே? நிச்சயமாக நிறைவேற்றுவேன் அம்மா. இனி என் இதய துடிப்பே பழி பழி என்றுதான் சொல்லும். பணத்திமிரால் உங்கள் நிலையை காண முடியாத அந்த கபோதியின் கண்ணீரை கொண்டே உங்கள் பாதங்களை கழுவும்படி செய்கிறேன். மரணம் தன் கைகளை நீட்டி அவனை அணைத்துக் கொள்ளுவன். அந்த கொலைகாரனின் கரங்கள் உங்கள் கால்களை பிடித்து கெஞ்சி மன்னிப்பு கேட்கும்படி செய்வேன் அம்மா, மன்னிப்பு கேட்கும்படி செய்வேன். இது என் தந்தையின் மீது ஆணை. அம்மா, அம்மா, நான் நினைச்சபடியே காரியமெல்லாம் முடிஞ்சு போச்சு. வா, ஆட்டத்தை கவனி. ஒரு முக்கியமான விஷயமுங்க. ஏதா இருந்தாலும் சரிடா, ஆட்டத்தை பார்த்து போட்டு பேசிக்கலாம். மனுஷனுக்கு இந்த மாதிரி நிம்மதி ஏற்பட்டு எத்தனை வருஷமாச்சு. இப்போ அதை அனுபவிக்கிறேன், நீயும் அனுபவி. சரிங்க. இதெல்லாம் என்னப்பா? இன்னைக்கு ஒரு சந்தோஷமான தினம், அதை கொண்டாடுறதுக்காக இந்த ஏற்பாட்டை செய்தேன். சந்தோஷ தினம்? இதுக்கு என்ன சந்தோஷ தினம்? நீங்கள் பிறந்த நாளா, நான் பிறந்த நாளா? யார் பிறந்த நாள்? பிறந்த நாளைத்தான் கொண்டாடுவாங்களா? ஏமா, நரகாசுரன் இறந்ததுக்காக தீபாவளின்னு கொண்டாடல? எருதுக்கு நோவு, காக்கைக்கு கொண்டாட்டம். சிவகாமி,
புஞ்சையில் களை எடுத்தாச்சு. இனி விளைவு நான் நினைச்சபடியே இருக்கும். இருக்காதப்பா, விளைவு நீங்க நினைத்தபடி இருக்காது. அது வேதனையின் விளைவாகத்தான் இருக்கும். என்ன உளற? அப்பா, நீங்கள் திணை விதைக்கவில்லை, வினையத்தான் விதைத்திருக்கிறீர்கள். அதுவும் ஒரு பெண்ணின் கண்ணீரை விட்டு. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? ஏ சிவகாமி, ஏது பெத்த தகப்பனுக்கு நீயே பரம விரோதியா இருப்ப போல இருக்க? உத்தமர் சாவுக்கு உல்லாசம் கொண்டாடும் உங்களை போன்ற சத்தியசீலர்களுக்கு இந்த உலகமே எதிரியப்பா. உலகம் அது இன்று என் சுண்டு விரலில் ஆடிக்கொண்டிருக்கிறது. பணக்கயற்றால் சுழலும் பம்பரம் அது இன்று என் பக்கம். இன்று நடந்தது நாளை நினைவூட்டும். தினப்பலனை சொல்லுகிறாயா? இல்லை, வஞ்சகரால் நாசமானவர்களை பற்றி சொல்லுகிறேன். நல்லவர்களை வாழ விடாமல் செய்த கல்லெஞ்சர்களின் கடைசி நாட்கள் எவ்வளவு பரிதாபமாக முடிந்தது என்பதை நினைவூட்டுகிறேன். முடிந்தால் திருந்துங்கள், இல்லாவிட்டால் வருந்துங்கள். நாட்டு வளப்பம் தெரியாத பொண்ணே, ஆம், கல்லில் நெல் விதைக்க முடியாதுதான். இனி காலம் ஒன்றுதான் உங்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். மாயாடி, அடைச்சு போட்ட அந்த பொடி பையங்க தப்பிச்சுட்டு போயிட்டானுங்க. அதை தடத்துல முதல்லயே சொல்ல வந்த என்ன பேச விடாம ஆட்டத்தை பாருன்னு நீங்க கதையை சொல்லாவே, விஷயத்தை சொல். மாட்டு சண்டை நடக்கிற போதே சந்தேகப்பட்டு போனானுங்க. எதிர்த்தாப்புல வந்தான், பிடிச்ச என்ன அடிச்சு தள்ளிட்டு போயிட்டானுங்க. பயமுடுறான், சோத்தால பிடிச்சு வச்ச முண்டாவும் கதை நடக்கிறான். சரிதான் சரிதான், நம்ம வீட்டுக்குள்ளே உளவாளி இருக்கணும். அப்படி இல்லைங்கன்னா இப்படி தப்பவே முடியாதுங்க. சிவகாமி, அழாதே சிவகாமி, அழாதே, அழாதே சிவகாமி, அழாதே. அத்தா, மாமாவுக்கு இப்படி ஆபத்து நேரும் என்று நான் கனவிலே கூட நினைக்கல. என்ன செய்யறது, நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அத்தா, நாம் எல்லாம் இருந்தும் மாமா ஒரு அனாதை போல இருந்து விட்டாரு. என்ன இது குழந்தை மாதிரி? அழாதே, அழாதே சிவகாமி. இந்த மாதிரி சமயத்துல தான் நாம் தைரியமா இருக்கணும். ஆனா அம்மாவை நினைக்கும் போதுதான் என் மனசே வெடிச்சிடும் போல இருக்கு. மஞ்சள் அழிந்து குங்குமம் கலைந்து சிதைந்து போன சித்திரமா காட்சி அளிப்பதை பார்க்கும் போது நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும்னு தோணுது. அப்படி சொல்லாதீங்க அத்தா, நீங்களே இப்படி நினைச்சா எங்களுக்கு யார் துணை? எங்களுக்குள்ள ஒரே ஒரு ஆதரவு நீங்கள் தானே. சொல்லுங்க அத்தா, எந்த காரணத்தை கொண்டும் நாங்க அனாதையா தவிக்கும்படியான காரியத்தை செய்யறதில்லைன்னு உறுதியா சொல்லுங்க அத்தா. நேரம் ஆயிடுச்சு, அப்பா படத்துக்கு விளக்கேற்றி வைக்கணும். கொடுத்தாதான் நான் போவேன். என்ன இது பைத்தியம் மாதிரி? நான் கோழையில் தற்கொலை செய்து கொள்ள என் அன்னைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி என் பழிய தீர்த்தால்தான் என் மனசு நிம்மதி அடையும். சிவகாமி, நேரம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ. பார்த்துமா, நான் கவனமா பார்த்து போ. அத்தே, நீ வாய் திறந்து பேச பழகிய நாள் முதலாக இந்த வார்த்தையை கேட்டு பூரிப்படைந்தவள் தான் சிவகாமி. நான் என்னை அத்தை என்று அழைக்க உனக்கு கற்றுத்தவளே நான் தான். இன்று அதே வாயில் இருந்து வரும் அதே வார்த்தையில் இல்லை நான். அதிர்ச்சி அடையாதே, உன்னை நான் கோபிக்கப் போவதில்லை. உன்னிடம் நான் ஒன்றை எதிர்பார்த்து வந்தேன். சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? சிவகாமி, முத்தையன் வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? அவர் வாழ்வுதான் என் வாழ்வு, அவர் சுகம் என் சுகம். அத்தானுக்கு ஒரு ஆபத்து என்றால் என்னால் தாங்கவே முடியாது. உண்மையிலேயே இது உன் உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகளா இருந்தால் முத்தையனுக்கு உன்னால் எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது. என்னத்தை சொல்றீங்க? நான் அவருக்கு ஆபத்துண்டு பண்றதா? என் அத்தானுக்கு நான் ஆபத்துண்டு பண்றதா? அத்தை, என் உயிரை இழந்தாலும் இழப்பேன், என் அத்தானை இழக்க மாட்டேன். என் நிலையும் அதுவேதான்.
என் உயிரை இழக்க முடியும். ஆனால் என் குடும்பத்தின் ஒரே வாரிசு, என் குலத்தின் ஒளிவிளக்கு, என் வாழ்வின் ஜீவஜோதி, என் மகனை நான் இழக்க முடியாது சிவகாமி, என் மகனை இழக்க முடியாது. அத்தை, அவரை நீங்கள் இழக்கும்படியா நான் என்ன தீங்கு செய்துவிட்டேன்? நீ எனக்கு தீங்கு செய்யவில்லை. உன் மீதும் எனக்கு எந்த விரோதம் கிடையாது. ஆனால் நீ இங்கு இப்படி வருவது நம் இருவரு குடும்பங்களுக்கு இடையே இருக்கும் மனக்கசப்புக்கு நல்லதல்ல. முத்தையனோடு நீ கொண்டுள்ள தொடர்பை இன்று நான் அறிய நேர்ந்தது போல் உன் அப்பனும் அறிய நேர்ந்தால் என்னென்ன அக்கிரமங்கள் தலைவிரித்தாடுமோ சொல்ல முடியாது. ஆகையால் நீ இனிமேல் அவனை சந்திக்க கூடாது. இதை விட நீ சாகத்தான் வேண்டும் என்று சொல்லியிருந்தால் சந்தோஷமாக சம்மதிச்சிருப்பேன். நீ பருவ உணர்ச்சியிலே பேசுகிறாய். நீ அவன் மனதிலே பூர்ண இடம் பெற்றுவிட்டால் பிறகு என் லட்சியங்களை நிறைவேற்றுவதில் அவன் அக்கறை செலுத்த மாட்டான். அதனால் அவன் தன்மானத்துக்கும் இடுக்கு வந்து சேரும். ஆகையால் நீ அவனை சந்திக்காமல் இருக்கத்தான் வேண்டும். அத்தானை நான் சந்திக்க கூடாது. என் அத்தானை நான் சக்காத. அத்தை, உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். என் அத்தானை கண்ணால பார்க்கறதுக்காக அனுமதி கொடுங்க. பேச பழகிவிட்ட கண்கள் ஒன்றையொன்று பார்ப்பதே பேராபத்து. நீ அவனை மறந்துவிடு. சிவகாமி, சிவகாமி, உங்கள் குடும்பத்தின் காலையிலே என் குடும்பம் மண்டியிட்டு அறிய வேண்டுமா? உன் அப்பன் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முத்தையனை படாத பாடுபடுத்துகிறான். அவன் மகள் நீ என்னை உன் காலில் விழுந்து கதறி அடம்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா? சிவகாமி, சொல்லு, ஏன் பேசாமல் இருக்கிறாய்?